அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 1வது வசனம். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. இந்த இடத்துல தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதான ஒரு முக்கியமான காரியம், அவருடைய வார்த்தைகளை காத்துக்கொண்டு அவருடைய கட்டளைகளை நம்மிடத்தில் பத்திரப்படுத்த வேண்டும் என்பது. அவர் கட்டளைகளையும் அவருடைய போதகத்தையும் கண்மணியைப் போல காத்துக்கொள்ள வேண்டுமாம். நாம் இந்த உலகத்தில் பிழைக்க வேண்டுமானால் அவருடைய கட்டளைகளையும் போதகத்தையும் கண்மணி போல் காத்துக்கொள்ள வேண்டும். அதை நம்முடைய விரல்களில் கட்டி நம்முடைய இருதயமாகிய பலகையில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இதுதான் இந்த உலகத்தில் உள்ள பாவத்திற்குரிய காரியங்களிலிருந்து, பாவத்துக்கு விரோதமான காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்லுகிறான். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் காத்துக்கொண்டு அவருடைய கட்டளைகளை நம்முடைய இருதயத்தில் பத்திரமாய் வைக்கும்போது, இந்த உலகத்தில் உள்ள பாவமான காரியங்களுக்கும், இந்த உலகத்தில் நம்மை நெருக்கி நிற்கிறதான கவலைகளுக்கும் வேதனைகளுக்கும், மற்ற இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களுக்கு விரோதமாக ஒவ்வொரு காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இந்த ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய கட்டளைகளும் இருக்கிறது. பாவம் எது, பாவம் இல்லாதது எது என்று சொல்லி நம்மை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து காட்டுகிறது. இந்த ஆண்டவருடைய வார்த்தை தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கான ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிறபடினால் இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நாம் வாழும் பொழுது அது நம்முடைய ஆயுசின் வருஷங்களை பெருக பண்ணுகிறது. துன்மார்க்கத்திற்கு அது நம்மை விலக்கி காத்து கொள்ளுகிறது. அவைகள் நாம் நடக்கும்போது, அந்த வார்த்தைகளை கேட்டு அதை நம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொண்டு அவைகளில் நாம் நடக்கும்போது நாம் இடறி போகாதபடிக்கு அது நம்மை பாதுகாக்குகிறது. இடறி போகாமல், விழுந்து போகாமல் அவருடைய வழியில் நாம் நடப்பதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. அந்த வழியில் நாம் நடக்கும்போது தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் அது நமக்கு கொடுக்கிறது. இந்த ஆண்டவருடைய வார்த்தை தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் நமக்கு தயவையும் நற்புத்தியையும் நமக்கு கொடுக்கிறது. இந்த வார்த்தையினாலே தன்னுடைய இருதயத்தை வைத்ததினாலே தங்களுடைய வாழ்க்கையை காத்து கொண்டவர்கள், தங்களுடைய ஜீவியத்தில் தப்பி வைக்கப்பட்டவர்கள் ஏராளம். அந்த மரணத்திலிருந்து தப்பித்து கொண்டவர்கள் ஏராளம். ஆகையினாலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். அவருடைய வார்த்தைகளை அதிகமாக நாம் வாசித்து அதை நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளும்படிக்கு ஒரு பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.